கண்ணகி கோவலன் வாழ்க்கைய சிலப்பதிகாரம் கதையாகும். கோவலனும் கண்ணகியும் இனிதே இல்லறம் நடத்தினர். அவ்வேளை மாதவி என்ற நடன மங்கையுடன் கோவலனின் தொடர்பால் கண்ணகியை விட்டு பிரிந்தான். தனது செல்வம் யாவற்றையும் இழந்தான். மீண்டும் கண்ணகியிடம் வந்தான். கண்ணகி கோவலன் நிலையறிந்து சிலம்புல கொன்னின் என்ற தனது காசல்களில் ஒன்றை கண்டாள். சோழ நாடு வாழ்ந்த வாழ்வை தெரிந்த பாண்டிய நாடு வந்தனர். மதுரையில் கண்ணகியின் காசிலம்பை விற்க கோவலன் சென்றான். அவ்வேளை கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். செய்தி அறிந்த கண்ணகி ஆவேசத்தோடு பாண்டிய அரசவை சென்றாள். தனது கணவன் கல்வன் அல்லன் என்று நிரூபித்தாள். அரசியல் அறம் தவறிய பாண்டிய மன்னன் அதிர்ச்சியில் தானே உயிர் துறந்தான். கண்ணகியின் ஆற்றோமை கண்டு அக்னி மதுரையை சுட்டெரித்தது. கோபம் அடங்காத கண்ணகி மலையுச்சியில் மக்கள் பார்க்க தேவலோகம் சென்றாள். ஆம், கண்ணகி தெய்வமானாள். கண்ணகியின் வழிபாட்டை தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் இன்றும் காணலாம். நன்றி, வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் பேசும் நாடுகளாகிய சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுகளில் நடந்த ஒரு கதையாகும். இது ஒரு குடிமக்களின் காப்பியமாகும். முத்தமிழாகிய இயற்கை செய்தாளத்தை கொண்ட ஒரு கதையாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் நமது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, சமய ஒற்றுமை ஆகியவற்றை வெளியிடத்திற்கு காட்டிய முதல் காப்பியமாகும். தமிழ்நாட்டின் அடிகளாக விளங்குபவை 50 காப்பியம். அவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். இது கோவலன் கண்ணகி கதையை கூறுகிறது. சிலப்பதிகாரம் முடிய பூவேத்திரியை அவர்களின் நாடு நகரத்தை காட்டுகிறது. அத்துடன் புத்தமிழை அடக்கி 3 நீதிகளை கூறுகிறது. கோவலனும் கண்ணகியும் ஒரு செல்வ சீர்மிக்க வணிக குலத்தை சேர்ந்தவர்கள். இனிதே இருவரும் இல்லறம் நடத்தினர்.